சிதம்பரம் அருகே தொடர் மழையால் 1500 ஏக்கரில் உள்ள நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்போ இந்த அளவுல நெற்பயிர்கள் தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறதுனால பாதிப்பு குறித்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க? என்ன நடவடிக்கை தேவைப்படுது? அதாவது காயத்ரி, சிதம்பரம் அருகே பூவாலை கிராமத்துல கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக நடவு செய்த 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் நடவு செய்திருந்த நெற்பயிர்கள் மழைநீர் மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கு. சில நெற்பயிர்கள் தண்ணீருக்கு மேலே மிதக்கும் காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில இன்று மழை சற்று விட்டிருக்கிற சூழ்நிலையில வயல்களில் தேங்கியுள்ள மழைநீர் பல்வேறு இடங்கள்ல வடிந்து வந்துட்டு இருக்கு. சிதம்பரம் அருகே உள்ள பூவாலை, அலமேலு மங்காபுரம், மணிக்கொல்லை, பால்வார் துணான் உள்ளிட்ட கிராமங்கள்ல சுமார் 1500 ஏக்கர் நிலப்பரப்புல பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி நடப்பட்ட நாற்றுகள் இருந்ததால் விவசாயிகள் தற்போது கவலை அடைந்திருக்காங்க. மேலும் ஆண்டுதோறும் மழைக்காலங்கள்ல வெள்ளம் ஏற்படும் தொடர்ச்சியாக இந்த கிராமத்துல விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றன. அந்த பகுதியில் செல்லும் பரவனாறு அருவாமுக்கு திட்டத்தை 20 ஆண்டுகள் காலமாக செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கையை வைத்ததன் பேர்ல சில மாதங்களுக்கு முன்பு பணிகளும் நடைபெற்று வந்ததாகவும், ஆனால் பரவநாற்று முழுமையாக தூர்வாரி தடுப்பு சுவர் கட்டாததால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுவதாகவும் விவசாயிகள் தற்போது குற்றம் சாட்டியிருக்காங்க. உடனடியாக பரவநாற்று அருவாமுக்கு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்திருப்பதாகவும் உரிய இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. காயத்ரி, நன்றி பிரசன்னா, விவரங்களை வழங்கியமைக்காக. உளுந்தூர்பேட்டையை அடுத்த எம் குன்னத்தூர் கிராமத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ இந்த தீர்த்தவாரியினுடைய சிறப்பு என்ன? காயத்ரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எம் குன்னத்தூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பஞ்சமி தீர்த்தவாரி திருவிழா ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். அதனையொட்டி இன்று நடைபெற்ற தீர்த்தவாரியில் காலையில் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு புஷ்ப அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்ட குதிரை மற்றும் மாடு வாகனமுடன் மேலதாளங்கள் முழங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பஜனை பாடல்களுடன் சக்கரத்தாழ்வார் கோவில் அருகே உள்ள ஐயனார் தெப்பகுளத்திற்கு வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் குழந்தைகளை வைத்து நேர்த்திக்கடனாக எடைக்கு எடை காசு போட்டு முடிக்காணிக்கை செலுத்தியும் தங்கள் வேண்டுதலை பக்தர்கள் நிறைவேற்றினர். குள மண்டபத்தில் வேத மந்திரங்கள் முழங்க ஏகத்தாளை நடத்தப்பட்டு சக்கரத்தாழ்வாருக்கு பால், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள குளத்தில் பக்தர்கள் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக புனித நீராடி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். காயத்ரி, நன்றி செந்தில், இது குறித்த தகவல்களுக்காக. கோவையில் 208 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவையில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். அதன்படி காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாக பகுதியில் பல்வேறு வசதிகளுடன் 165 ஏக்கரில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கல்வெட்டு மற்றும் செயற்கை மலைக்குன்றை திறந்து வைத்து கடையேழு வள்ளல்களின் சிலைகளை பார்வையிட்டார். தொடர்ந்து செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், புதிர் தோட்டம், ஆரோக்கிய வனம், நீர்வனம், பாறைவனம், பூஞ்சோலை, மலைக்குன்று உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் கண்டு ரசித்தார். நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு நடைபாதை மற்றும் செம்மொழி பூங்கா இயற்கை வழிமுறையில் கொடியாய், மலராய், தரையில் தவழும், விரியும், படரும் வகையில் அடுத்த விரிவாக்கத்திற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் பூங்கா வடிவமைப்பாளர் ரூபத் ஆனந்த்.
குழந்தைங்களுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் எல்லா தரப்பினரும் இதை அனுபவிக்கணுங்கிற வகையில தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாங்க ஒர்க் ஸ்பேஸ் கார்டன் கொடுத்தோம், வைஃபை கனெக்ஷனோட. அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு இருக்கும். ஆனால் எர்தன் ஜாகிங் ட்ராக்கா போட்டிருக்கோம். அதுல அது ரெசிலியண்டா இருக்கும், உங்களுக்கு முட்டி வலி முதுகு வலி வராது, ஹார்ட் சர்ஃபேஸ் கிடையாது. அதுல கூட எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. வங்கக்கடலில் அந்தமான் அருகே உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறாது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. ஆனாலும் மிக கனமழைக்கு எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்று இணையதள விவரங்களோடு விளக்குகிறார் நெறியாளர் மோனிஷா. சென்யார் புயல் உருவாகுமா உருவாகாதா அப்படின்றது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இப்ப இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மலைக்கா மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் பகுதியில் நிலவிட்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. ஆனால் இது புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இது வலுவிழக்க கூடும்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வானிலை ஆய்வு மையம் புயலாக வலுப்பெறும் அப்படின்ற கருத்தையும் இப்போ பின்வாங்கியிருக்காங்க. ஆனால் நமக்கு மிகுந்த முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது இலங்கை கடற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு சுழற்சிகளுமே தான். அதுலயும் இந்த சுழற்சி இன்னைக்கு காலையில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு, அதாவது லோ பிரஷர் ஏரியாவா மாறி இருக்கு. இந்த இரண்டு சுழற்சிகளும் அருகாமையில இருக்கிறதுனால இது இப்படியே நிலவாது. இது ஒன்றோடு ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதே போல இந்த இரண்டு சுழற்சிகளுமே ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய சுழற்சியாகவும் அது மேலும் மேலும் வலுப்பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. தென் மாவட்டங்கள்ல கனமழை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கு. இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இந்த சுழற்சியின் தாக்கத்தினால எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்பப்ப மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாளைய தினம் அதாவது 26ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் மழை மேகங்கள் அடர்ந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதே போல அந்த சுழற்சிகளானது எவ்வளவு வேகனாகவும் ஒரு பெரிய சுழற்சியாகவும் ஈடுபட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுவே 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இலங்கையை சுற்றி ஒரு பெரும் சுழற்சியானது சுழன்று கொண்டிருக்கிறதையும் மழை மேகங்கள் மிகுந்த அடர்த்தி தன்மையுடன் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுவே தென் மாவட்டங்கள் அந்த தாக்கம் நிலவரதை நம்மளால பார்க்க முடியுது. இதனால திருநெல்வேலி, நாகர்கோவில், அதே போல ராமநாதபுரம், தேனி ஆகிய மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழை முதல் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வருகிற 27ஆம் தேதி இருக்கு. அதே 28 அப்படின்னு சொல்லி பார்க்க போனா அப்படியே அந்த சுழற்சியானது மிகுந்த பெரும் விரிவடைந்து நம்மளுடைய தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அந்த மழை மேகத்தினுடைய தாக்கத்தை அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுவே 29 அப்படின்னு சொல்லி பார்க்க போனா சுழற்சியானது நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு அருகாமையில் இருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியும். இதனுடைய தாக்கம் அப்படின்றது கடலூர், நாகப்பட்டினம், தேனி, மதுரை, அதே போல சிவகங்கை, திருவாரூர் அது போன்ற டெல்டா மாவட்டங்களையும் எதிரொலிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய மழை மேகங்கள் அதி கனமழையை குறிக்கக்கூடியதாக பார்க்கப்படும். அதே போல மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடியது மிக கனமழையும் கனமழையை குறிக்கிறதாகவும் பார்க்க முடியும். அதனால வரக்கூடிய நாட்கள்ல மழையினுடைய தாக்கம் அப்படின்றது பெருமளவுல இருக்கும்.